Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட்டுக்கு வந்து டிசைன் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து நான் ஸ்லீவை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஷார்ட் ஸ்லீவ். ஸோ ஷார்ட் ஸ்லீவில் இந்த கொடுத்துருக்கிற இந்த பார்டரில் வந்து நம்ம சின்ன பீகாக் மோட்டிவ் டிசைன் வந்து நம்ம இங்கே வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ எல்லா பிகினர்ஸுமே வந்து ஈஸியாக வந்து இந்த பீகாக் மோட்டிவ் டிசைன் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மோட்டிவ் டிசைன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். மேலேயும் வந்து அதே மாதிரி பாட்டம் போர்ஷன்லேயும் 2 ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து சென்டர் போர்ஷனில் ஸ்டிக் பண்ணோம். நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது ஸ்டிக் பண்ண இந்த குந்தன் ஸ்டோன் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம கடைசியாக வந்து இந்த குந்தன் ஸ்டோனோட அந்த ஹோல்ஸ் போர்ஷனில் வந்து நீடில் யூஸ் பண்ணி, அதாவது நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி கொஞ்சம் கேப் விட்டு நான் கொஞ்சம் ஷேப்பாக வந்து அந்த பீகாக் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்லைனில் இந்த மாதிரி கோல்ட் கலரில் இருக்கிற ஸ்மால் சைஸ் பீட் வந்து எடுத்துருக்கேன் ஸ்டிச் பண்ணேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கடையில் வந்து சரமாக கிடைக்கும். ஸோ இந்த பீட் யூஸ் பண்ணி நம்ம இதோட அவுட்லைனை வந்து ஃபில் பண்ண போகிறோம் அந்த பாடி போர்ஷனை. இது ஸ்டிச் பண்ண நார்மல் ஷுவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் அண்ட் வந்து ஆரி பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பர்ஸும் கிடையாது. ஸோ இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம பீட்ஸ் வந்து கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன் நீடில் பீட்ஸை. ஸோ இந்த எட்ஜஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு 2 பீடாக வச்சு நம்ம அந்த குந்தன் ஸ்டோனை ஒட்டி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஸோ ரொம்ப நெருக்கமாக இருக்கும், அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. இப்போ நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி நம்ம அந்த கேப்பில் வச்சு அந்த பீட்ஸ் வந்து 2 பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த எண்டிங் வந்த பிறகு எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ஒரு பீட் வந்து வச்சுட்டு இங்கே வச்சு நம்ம லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு அடுத்த லைன்லேயே வந்து நம்ம பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அதனால் இங்கே வச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி அதோட அவுட்லைன்லேயே வந்து நம்ம 2 பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணோம். நான் இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறனோ அதே மாதிரி நம்ம அந்த பாடி போர்ஷனுக்கு வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஹெட் போர்ஷனுக்கு கொடுக்கும்போது நல்லா வளைச்சி சிங்கிள் பீடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி ஸ்டிச்சஸ் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறாமல் நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு ஃபினிஷிங்கு. ஸோ இங்கே வச்சு ஒரு பீட் கொடுத்துட்டு இங்கே வச்சு ஒரு என் நாட் வந்து நம்ம போட்டுடலாம். இந்த பீகாக்கோட இந்த பாடி போர்ஷனுக்கு நம்ம பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த அழகு போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக உள்ள பீட் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுவும் உங்களுக்கு ஷாப்பில் வந்து சரமாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு இப்படி வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இங்கே வச்சு ஒரு என் நாட்டம் கொடுத்துடலாம். ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இந்த ஐ போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டில் இருக்க அந்த கேப்பில் வச்சு நம்ம இந்த ஐ வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து ஒயிட் கலரில் இருக்க பேர்ல் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வச்சு அதே மாதிரி இங்கே ஒரு என் நாட்டம் கொடுத்துக்கலாம். ஓவராலாக இந்த பீகாக்கோட இந்த பாடி போர்ஷனில் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த பாடி போர்ஷனை சுற்றி நம்ம வந்து தோகை போர்ஷன் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் திலகம் ஷேப்பில் இருக்கிற ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இதை ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது இந்த குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். ஸோ இந்த குந்தன் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் வந்து நம்ம ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாடி போர்ஷனை விட்டு நம்ம பேக் போர்ஷனில் வந்து 3 லேயர்ஸ் வந்து ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனுக்கும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு இதுக்கு மேலே வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த குந்தன் ஸ்டோன்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மெஷர் பண்ணி. ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனுக்கும் வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஸ்டிச் பண்ண நார்மல் நீடில் வந்து எடுத்திருக்கேன் அண்ட் ஷுவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் போகிற அளவுக்கு நம்ம அந்த மெலிசாக இருக்கணும் அந்த காது பக்கம். அதே மாதிரி சிங்கிள் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ இப்போது நம்ம குந்தன் ஸ்டோனுக்கு எல்லாம் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்குறோம். நீடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் கடியிலேருந்து இப்படி வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை இப்படி கோத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து அந்த நீடிலில் வந்து ஈஸியாக உள்ளே போகும். ஸோ ஏன்னா அதோட காது பக்கம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால. அதே மாதிரி இப்போ எந்த சைட்லேருந்து நம்ம நீடில் வெளில எடுத்தோமோ அதே சைடு வந்து நம்ம ஃப்ரேம் கடியில் அந்த நீடில் கொண்டு போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த குந்தன் ஸ்டோனோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீட்டாக வந்துடும். அடுத்து இதை லாக் பண்ணுற மாதிரி பாட்டம் போர்ஷன்லேருந்து நம்ம நீடில் அப்படி வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை சேர்த்து வச்சு திருப்பி லாக் ஸ்டிச் வந்து ஒன்று போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த 2 பக்கமும் வந்து நம்ம லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நார்மலாக ஆரி நீடிலில் ஒர்க் பண்ண வராதுங்கிறவங்க நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டில் கூட நம்ம இந்த மாதிரி ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது அடுத்த குந்தன் ஸ்டோனுக்கு வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்படி நீடில் வெளியில் எடுத்துக்கிட்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை அப்படி உள்ளே விட்டு எந்த சைடில் நம்ம எடுத்தோமோ அதே சைடில் வச்சு இப்போது நான் நீடில் ஃப்ரேம் கடியில் இப்போ நம்ம கொண்டு போகணும். ஸோ இப்படி கொண்டு போகும்போது அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீட்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போது இந்த 3 சைடும் வந்து நம்ம லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வச்சு. ஸோ இப்படி போடும்போது தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா குந்தன் ஸ்டோனுக்கும் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் வந்து காட்டுறேன். ஓவராலாக இந்த பீகாக் மோட்டிவ்ஸ் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போது எல்லா குந்தன் ஸ்டோன் மேலேயும் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஜர்தோசி ஸ்ப்ரிங்க்கு பதிலாக நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்னும் இந்த பீகாக் மோட்டிவ் வந்து இன்னும் கிராண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மிரர் கூட நம்ம இந்த ஃபெதருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது குந்தன் ஸ்டோனுக்கு பதிலாக நம்ம அந்த மிரருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் பார்ட்டில் பார்டருக்கு நம்ம எதுவும் டிசைன் பண்ணாமல் இந்த மோட்டிவ் மட்டும்தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பேக் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருக்க இந்த கோல்ட் பீடு வந்து நம்ம பேக் நெக்கை சுற்றி டபுள் லைனில் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட் மட்டும்தான் நம்ம வந்து டபுள் லைனில் வந்து கொடுக்குறோம். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எல்லா பிகினர்ஸுமே வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.